திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நின்றால் போக்கிலன் வரவில்லன் என நினைப்புலவோ. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. சீதங்குள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கியவேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். அன்பு வணக்கம். திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பாடல். பஞ்சபூதங்களின் தலைவனும் நமக்கு அறிவுறுத்துபவனும் சிந்தனை அறிவாலே எட்டாதவனும் அன்பினால் எட்டக்கூடியவனும் ஆகிய தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை அல்லற் பிறவி அறுப்பானை சிந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த பாடலிலே இருக்கிறது. 5 பூதங்கள் தோறும் நிற்கின்றாய் என்று சொல்லுகின்றார்கள். போக்கும் வரவும் இல்லாதவன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு மெய்யுணர்வாளர்களாகிய புலவர்கள் சொல்லுவதை வைத்துத்தான் உன்னை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் உன்னை நேரில் கண்டோம் என்று சொல்லுபவர்களை நாங்கள் கேட்டறிந்தது இல்லை என்று சொல்லுகின்றார். இதுதான் ஒரு தத்துவம். அதற்கு அடுத்தபடியாக புகழ்கின்றார். சீதங்கள் வயல் திருப்பெருந்துறை மன்னா ஆவுடையார் கோவில் ஆகிய திருப்பெருந்துறையிலே சுற்றி நீர்வளம் நிலவளமாக இருக்கின்றது. அந்த கோவிலுடைய மன்னவனாக விளங்குபவனே, நிலையாக இருக்கிறவனே, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் சிந்தனைக்கும் மனோவாக்கு காயத்திற்கு எட்டாத தொலைவுகளே இருப்பவனே, எங்கண் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. முதலாவதாக உன்னை கண்டறியார்கள் என்று சொன்னாலும் நீதான் வர வேண்டும். வந்து எங்களுடைய ஆணவமலம் கண்மமலம் மாயாமலம் ஆகிய அறியாமையாகிய குற்றங்களையும் நீ தவிர்க்க வேண்டும். பிறகு எங்களுக்கு வந்திருக்கிற இடர்களையும் தவிர்க்க வேண்டும். எங்களை நீ காப்பாற்ற வேண்டும். இதுதான் திருப்பள்ளி எழுச்சியிலே இங்கே சொல்லுவது. இந்த பஞ்சபூதங்கள் என்று குறிப்பிடுகின்ற மரபிலே 5 பெரும் சக்திகளை நாம் போற்றுகின்றோம். திருக்காலத்தி என்று காளகஸ்தி என்று சென்னையிலிருந்து திருப்பதி செல்லுகிற வழியிலே வருகிற ஓர் அரிய ஊர் இருக்கிறது. அது தமிழ்நாட்டின் பகுதியாக இருந்தது, இப்பொழுது ஆந்திராவின் பகுதியாக இருக்கிறது. அந்த இடம் காற்று என்கின்ற பெருஞ்சக்தியை சிவபெருமான் உருவகித்திருக்கிற இடம். ஞான பூங்கோதை என்பது இறைவியுடைய பெயர். எனவே அது ஆந்திராவில் எப்படி வந்திருக்க முடியும் என்று நீங்களே சிந்திக்கலாம். அங்கே இருக்கிற விளக்கு ஆடிக்கொண்டே இருக்கும். கருவறையிலே காற்று ஆடிக்கொண்டே இருக்கும். அது காற்றின் இடம். கிட்டத்தட்ட ஒரே தீர்க்கரேகை என்று சொல்கிறார். ஒரே கோட்டிலேயே இந்த தலங்கள் சில 3 இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம், அதற்கு தெற்கே சற்று வருகிற பொழுது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பூமிக்கு நிலத்துக்கு மண்ணுக்கு உரிய கோவில். மாமரத்தின் கீழே அவர் இருக்கிறார். ஒரு மாவின் கீழர் ஏகாம்பரேஸ்வரர். அதற்கு அடுத்தபடியாக அங்கே சிற்றம்பலம் பேரம்பலத்தை காட்டும் என்று பன்முறை சிந்தித்திருக்கிறோம். சிதம்பரம் வானத்தை காட்டுவது. அதுதான் சிதம்பர ரகசியம். அதை பலரும் உணர்வார் இலர். அந்த சிதம்பரத்திலே போய் இங்கே இருக்கிற இறைவன் அணுவுக்குள் அணுவாகவும் பேரண்டத்தின் விரிவாகவும் இருக்கிற வெளி என்கின்ற வானின் வடிவம் என்று அங்கே இருக்கிற பூசகர்கள் ஒரு திரையை, கருவறையிலிருந்து மறைக்கின்ற திரையை விலக்கி காட்டுகிற பொழுது வானத்திலே இருக்கிற தாரகைகள் எல்லாம் அங்கே தெரிகின்றன. அந்த வானவெளியும் ஒன்றுதான். அதற்கு அடுத்தபடியாக அவன் நடமாடுகிறானே நடராசன், அவன் ஒரு அணுவுக்குள்ளே எலக்ட்ரான்களாகவும் சுற்றி கொண்டிருக்கின்றதை போல அவன் கீழே இருந்து மேலே வரைக்கும் விரவி நிற்கின்றான் என்கின்ற வெளி எங்கும் விரவி நிற்றல் என்கிற வானம் ஆகாசம் என்று குறிப்பிடப்படுவது சிதம்பரம். அம்பரம் என்றாலும் வானம், சிற்றம்பரம் என்றால் சிறிய வானத்தை இங்கு கண்டு பெரிய வானத்தை உணர்க என்று சொல்லுவதாகும்.
சிற்று அம்பலம், இது சிறிய அம்பலம் ஆடுகின்ற சிறிய அரங்கம், பேரரங்கத்திலும் அவனே ஆடுகின்றான். அது அதற்கு அடுத்தபடியாக திருச்சிக்கு அருகிலே இருக்கிற திருவானைக்காவல் நீர், அங்கே காவிரி நீரை இலிங்கமாக உருவகித்து உமையம்மையார் தவம் புரிந்ததாலே ஜம்புகேஸ்வரர் அங்கே நீருக்குள்ளே தான் இருக்கிறார். எந்த நேரத்திலும் லிங்கத்தை சுற்றி நீர், காவிரி நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். எனவே அது நீரின் தலம். திருவண்ணாமலை நெருப்பின் தலம், சோதி பிழம்பு, அருட்பெருஞ்சோதி, நமக்கு மட்டும் தனிப்பெருங்கருணை தரக்கூடிய எளிவந்தவரும் கூட. அது இவற்றாய் இந்த பஞ்சபூதங்களிலும் சிவபெருமான் விரவியும் கலந்தும் மறைந்தும் விரிந்தும் இருக்கின்றான் என்பதனை நாம் பார்க்கின்றோம். பூதங்கள் தோறும் நின்றாய், இந்த பூதங்கள் தோறும் நின்றாய், இவற்றை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற மாபெரும் இறைச்சக்தி நீதான். போக்கிலன் வரவிலன், போக்கும் வரவுமிலா புண்ணியனே என்று மாணிக்க வாசகரே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே என்று சிவபுராணத்திலே அதை ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலாவோட குறிப்பாக சொல்லுகின்றார். அவன் வந்தவனும் அல்ல, சென்றவனும் அல்ல, செல்ல போகிறவனும் அல்ல, பிறவாய் யாக்கை பெரியோன் என்று இளங்கோடிகள் போற்றுகின்றாரே, அதுபோல நின்றிருப்பவன், ஊழியில் இருப்பவன், ஊழி முடிகிற பொழுது திருவாசகத்தை படித்து மனத்தின் இனிமையை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஊழியை படைக்கிறவன் அவன். எனவே போக்கிலன் வரவிலன், இதெல்லாம் யார் சொல்லுகிறார்கள்? எங்களை விட அறிஞர்கள், எங்களை விட சித்தர்கள், எங்களை விட மேலான நுட்பமானவர்கள், எங்களை விட பிறப்பிலே கருவுடைய திருவுடைய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள்தான் புலவர். புலவர் என்று சொல்லுவது இதுதான். இப்படி கீதங்கள் பாடுதல், இவற்றை கேட்டு பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை, உன்னை நேரில் கண்டோம் இப்படித்தான் இருக்கின்றோம் என்று சொல்லுவோரை கேட்டதில்லை. அவ்வாறு சொல்லுவதும் பொய். யாரேனும் அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் போலி சித்தர்கள், போலி சாமியார்கள், அவர்கள் பின் செல்லக்கூடாது என்ற அறிவும் இங்கே இருக்கிறது. சீதங்குள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய், சிந்தனையில் அறிவினாலே உன்னை கண்டுபிடித்த முடியும் என்று ஆய்வு கூடத்திலே லேபரட்டரியிலே வைத்து நாங்கள் DNA RNA பிரித்து பார்த்து இறைவன் இருக்கிறானா அல்லது இங்கே கடவுளின் துகள் என்று ஒன்றை கண்டுபிடித்தார்களே, அதை போல ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று அறிவி பார்க்கிறோம். அறிவதற்கு இல்லை. அது இங்கே சிந்தனைக்கும் அறியாய். இறைவனுடைய அன்பு என்கின்ற தேன் ஊறுகின்ற போது அவன் அகப்படுகின்றான். இறைவனை இவ்வாறாக நாம் பகுத்தறிந்து பார்க்கிற பொழுது, இதை பாடிய மாணிக்கவாசக பெருமானை பாண்டிய மன்னன் சிறையிலே அடைத்த பொழுது நரியை பரியாக்கி, பரியை நரியாக்கி, வைகையிலே வெள்ளவரம் செய்து பாண்டியனுக்கு அறிவுறுத்தி அங்கே மதுரை நகரிலே திருவிளையாடல் புரிந்தார். அப்பர் பெருமானை கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி கடலூரில் அருகிலே இருக்கிற ஊரான கரையேற விட்ட குப்பத்திலே கல் தூணோடு கட்டப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட அப்பரை கரையேற்றி விட்டார். இன்று அந்த ஊர் அதற்கு நிலையான சாட்சியமாக கடலூருக்கு அருகிலே இருக்கிற கரையேற விட்ட குப்பம் இருக்கின்றது. சுந்தரர் இன்பத்துறையிலே மிகவும் விரிந்து செல்ல போகிற பொழுது அவரை திருவெண்ணைநல்லூரிலே தடுத்து ஆட்கொள்ளுகின்றார். ஓலை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டார், அப்பரை சூளை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டார் என்றெல்லாம் சொல்லுவார்களே. இப்படி ஏதங்கள் நமக்கு வருகிற பொழுது அதை தடுத்து ஆட்கொள்ளுகிறவரும் அவரேதான். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அழகாக பாடியிருக்கின்றார். அந்த அழகிலே ஈடுபட்டு ஐம்பூதங்களையும் நாம் மனத்திலும் இந்த தலங்களிலும் சென்று சிவபெருமானை வணங்கி மேன்மையுறுவோமாக. வணக்கம்.